கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பர் ஈஸி ஸ்நாக்ஸ் தான் சிக்கன் பாப்கார்ன். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேப்ரிக்கா பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் மிக்ஸ் ஹெர்ப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சேர்த்துக்கோங்க, சுக்கு பவுடர். அப்புறமா ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை வந்து நல்லா அடித்து அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் நான் அதில் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மினிமம் 1 ஹவர் ஆகுது நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் மேரினேட் பண்ணி. இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் மைதா, 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேப்ரிக்கா பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை வெளியே எடுத்து இந்த பவுடரில் வந்து நல்லா வந்து டேப் பண்ணி எடுத்துட்டு ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் உள்ள எண்ணெயில் வந்து நம்ம பொரிச்சு எடுக்கணும். சிக்கன் நல்லா வந்து அந்த மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்தோன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்து வெந்து வந்துடும். இதில் நம்ம பேக்கிங் சோடா போடுறது தான் நல்லா கீ இன்க்ரீடியன்ட். நல்லா வந்து நமக்கு சிக்கனை வந்து சாஃப்ட் ஆக்கி கொடுக்கும். நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்தோன்னா ஒரு சூப்பரான சிக்கன் பாப்கார்ன் ரெடி. நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.